இந்த மாலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். புதிய ஏற்பாடு கிரேக்க மொழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ள அதனுடைய ஒரிஜினல் ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஆத்தர் எழுதின நோக்கத்தை அந்த இலக்கிய பின்னணியோடு கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல பிளாட்ஃபார்முக்காக வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அறிவு குறைவு உள்ளது, நீரே எங்களுக்கு ஞானம் அறிவாயிருந்து உடைய வார்த்தைகளை விலைக்கு காட்டி ஆண்டவரே உடைய மன்னாவினா எங்களை போஷிக்க முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த 2 கொரிந்தியரிலே பவுல் தன்னுடைய வாழ்க்கை அப்பட்டமாக ஆண்டவரே ஷேர் பண்ணி கொரிந்து விசுவாசிகளுக்கு எழுதுவது எங்களுக்கும் இந்த நாட்களில் பிரயோஜனமாய் மாற்றித்தார். பல வேலைகள் இருந்தாலும் உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாரும். இதை கவனிக்கிற ரெக்கார்டிங் வீடியோவில் கவனிக்கிற பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரக்டா போயிடலாம். We have, yes. John அண்ணா வெல்கம். We have 6 friends. ஆமாம், 6 பேர் இருக்கீங்க. We'll start with இருக்கிறவங்களோட நம்ம ஆரம்பிச்சிடலாம். ரைட், இன்ஃபேக்ட் 7 பேர் இருக்கீங்க. ஆமாம், வாங்க. ஜெரமியா பாபு, பிரதர் பாபு வாங்க. குட் ஈவினிங். ரைட். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம பார்த்து முடிச்சோம். அந்த 17வது வசனத்துக்கு நான் விளக்கம் கொடுத்தது உங்களுக்கு தெரியும். கடைசியா பழையவைகள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து யார் அவருக்குள்ள வந்தாலும் பழையவைகள் ஒழிந்து போய்கொண்டே இருக்கிறன. இதுக்கு நான் சொன்னது ஏரிஸ்ட் பெர்ஃபெக்டிவ்னு சொன்னேன். அதனால இது இட்ஸ் அ ப்ராசஸ். எல்லாமே நான் மாறிட்டேன், இதுக்கு மேல மாறுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் சாரி. 2 கொரிந்தியர் 5:17 தெளிவா சொல்லுது, the old keeps on going and the new keeps on coming in. பழையவைகள் ஒழிந்து போய்கொண்டே இருக்கின்றன, புதியவைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதுதான். இவைகளை செய்யறது யாரு? ஸ்கிரீன்ல காட்டுங்க. பேப்டிஸ்ட் 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 5:18 காட்டுங்க. 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 5:18 இந்த மாற்றத்தை நமக்கு உண்டு பண்றது யாரு? ஆல் திங்ஸ்னா பழச தூக்கி போடவும் புதுச, சரியா, பழச களைஞ்சு போட்டு புதுச போட்டுக்கிறதுக்கு ஆல் திங்ஸ்னா அதான் இந்த இடத்துல அர்த்தம். verse 18 காட்டுங்கப்பா. 2 கொரிந்தியன்ஸ் 5:18 காட்டுங்க. ஓகே, 2 கொரிந்தியன்ஸ் 5:18. ரைட். டா பாண்டான்னு போட்டிருக்குல்ல, இந்த டா பாண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல் திங்ஸ், சரியா, எல்லாவற்றையும். இந்த இடத்துல ஆல் திங்ஸ்னா 2 காரியம் தான் ஆல் திங்ஸ்ங்கிறாரு. என்ன 2 காரியம்? பழசு போகுது, போய்கிட்டே இருக்கு, புதுசு வந்துகிட்டே இருக்கு. இந்த செயலை செய்யறது யாரு? நமக்குள்ள யாரால இந்த செயல் செய்யப்படுகிறது? ஆல் திங்ஸ் ஆர் ஆஃப் காட். இது தேவனால் செய்யப்படுகிறது, தேவனால் உண்டாயிருக்கிறதுன்னு போட்டிருக்கோம். இந்த உண்டாயிருக்கிறதுங்கிறத விட சரியான பதம் என்னன்னா, இது தேவனாலே இந்த மாற்றம் நடைபெறுகிறது. எழுதிக்குங்க. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறதுன்னு வரும். ஏன்னா உண்டாயிருக்கிறது என்னமோ தமிழ்ல எனக்கு சரியா வரல. சரியா சொல்ல போனா இந்த மாற்றங்கள் நமக்குள்ளே தேவனால், சரியா, செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆல் திங்ஸ் ஆர் ஃப்ரம் காட், சரியா, ஆஃப் காட் ஆர் ஃப்ரம் காட். அதான் தேவனால் உண்டாயிருக்கிறது, சரியா. பேப்டிஸ்ட் ஸ்கிரீனை கொஞ்சம் பெருசா காட்டுங்களேன். எனக்கு தான் இந்த ஸ்கிரீன் சின்னதா தெரியுதோ நான் வச்சிருக்கிறதுனால. கேன் யூ மேக் இட் லார்ஜர் பேப்டிஸ்ட்? கொஞ்சம் லார்ஜரா பண்ணுங்களேன் ஸ்கிரீனை. நடுவுல மாத்திரம் தெரியுற மாதிரி இருக்கு. எனக்கு மாத்திரம் தானா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு எப்படி தெரியுது? ஸ்கிரீனே தெரியலையே. உங்களுக்கு அப்படிதான் தெரியுது. அதான் பேப்டிஸ்ட், யூ நீட் டு சேஞ்ச் த ஸ்கிரீன் மோடு ராஜா. மோட மாத்தி கொஞ்சம் ஃபுல்லா அப்படி ஸ்கிரீன் ஃபுல்லா வர மாதிரி காட்டுங்க தம்பி. இஃப் யூ கேன் டூ தட், ஐ திங்க் தட் வுட் பி குட். அதுலலாம் அவர் நல்லா பண்ணுவார். பேப்டிஸ்ட் கொஞ்சம் பெருசா காட்டுங்கப்பா. இன்னும் சின்னதாக தான் தெரியுது. மேக் இட் ஸ்கிரீன் ஃபுல்லா இது பண்ணுங்க.
இல்ல, இன்னும் சின்னதா தான் வருது. ஓகே. ஆனா பார்க்க முடியுது. பட் ரைட் எனிவே. சரி. இப்ப நம்ம நேரா போயிடலாமா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னுடைய கிரீக் இன்டர்லினியரை வச்சு நான் பண்றேன். நீங்க பாருங்க. டாடே பாண்டா எக்டூ தியோ. இது தேவனால உண்டாகப்படுறது. அந்த தேவன் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி போகும்போது, அந்த தேவன் என்ன பண்ணாருன்னா, காட்டா காட்டா லக்ஷாண்டஸ் அப்படின்னா ஹேவிங் ரிகன்சைல்டு. இந்த ஆன்டஸ்ன்னு வந்தாலே பெர்ஃபெக்ட். ஒப்புரவாக்கினார். ஓகே. அப்ப காடோட ஆக்ஷனை தான் எம்பசைஸ் பண்றார். மாற்றமும் ஆண்டவர் தான் செய்யறாரு, ரெக்கன்சைல் பண்றதும். இப்ப அந்த ரெக்கன்சிலேஷனை பத்தி விளக்குறாரு. பார்க்கலாமா? அந்த ரெக்கன்சிலேஷனை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு? ரெக்கன்சைல்டு அஸ், நம்மை ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொல்லி ரெக்கன்சிலேஷனை பத்தி சொல்றாரு. ஓகே. ஹேமஸ் இயாட்டோ டயா கிறிஸ்டோ, அவருக்கு ஒப்புரவாக்கினார். யார் மூலமா? ரெக்கன்சைலஸ் டு ஹிம்செல்ஃப், அவருக்கு ஒப்புரவாக்கிக்கிட்டாரு நம்மள. டயா கிறிஸ்டோனா த்ரூ கிரைஸ்ட், கிரைஸ்ட் மூலமா. சரியா? சோ கிறிஸ்து மூலமாய் என்ன பண்ணார்னா, கிறிஸ்து மூலமாய் தேவன் ஒப்புரவாகுதலை செய்தார். ஓகே. ஹேவிங் ரெக்கன்சைல்டு அப்படி சொல்லிட்டு, அண்ட் இத காடு கிரைஸ்ட் மூலமா பண்ணார். புரியுதா சொல்றது? இங்கிலீஷ்ல சொல்லிட்டா, God did this reconciliation ministry in and through Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமா இந்த ஒப்புரவாகுதலை செஞ்சார். என்ன ஒப்புரவாகுதல்? ஒப்புரவாகுதல்ல 2 பேர் வேணும்ல, 2 சைடு வேணும்ல. நமக்கும் தேவனுக்கும் ஒப்புரவாகிறதுக்கு மேக் பீஸ்ன்னு அர்த்தம். ரெக்கன்சிலியேஷன்னா ஒண்ணும் இல்ல, சமாதானத்தை உண்டு பண்றது. இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமா இதை செஞ்சார். இப்ப புரியுதா? செஞ்சுட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா பவுல், அண்ட் கான் டோன்டாஸ். டோன்டாஸ்னா டிடோமி அப்படிங்கிற வெர்பிலே வந்தது. டிடோமினா கிவ்னு அர்த்தம், ஆஃபர். இதை நமக்கு கொடுத்துருக்கிறாராம். எப்படி சொல்றாரு பாருங்க. டான்டஸ் ஹேமி given to us. இந்த ஆன்டஸ்னு வந்தாலே ஹேவிங் கிவன் டு அஸ், ஹேவிங் ரிகன்சைல்டுன்னு அர்த்தம். சரியா? பெர்ஃபெக்ட் வரும். அதை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் ரெக்கன்சிலேஷன் மினிஸ்ட்ரி பண்ணது மாத்திரம் இல்ல, காடு அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு கொடுத்துருக்கிறதுனால ஹேவிங் கிவன் டு அஸ் எதை கொடுத்துருக்கிறாரு? டேன் டயக்கோனியான்னா சர்வீஸ் மினிஸ்ட்ரி. இப்ப நமக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்கிறார் தெரியுமா? டேஸ் காட் அலாகேஸ். சரியா? காட் அலாகேஸ் என்னது? ரெக்கன்சிலியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். இப்ப சொல்லுங்க, நம்ம என்ன ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சண்டை போடுறதுக்கு அல்ல, சண்டை போட்டவங்களை சமாதானமாக்கணும். பீஸ் மேக்கர்ஸ். வி ஆர் கால்ட் டு பி பீஸ் மேக்கர்ஸ். இதுதான் இத கருத்து. அப்ப கொரிந்து பட்டணத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், கொரிந்து சபையை பத்தி தெரியும். பிரிவினை அவ்வளவு மோசமான பாலிடிக்ஸ். 4 குரூப்பா பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு குடும்பத்துல இதான் பிரச்சனை. ஒத்து போறதே கிடையாது. சமாதானத்துக்கு யாராவது ஒருத்தர் இறங்கி போகணும், 2 பேரும் வீம்பு பிடிச்சிட்டு நிக்கிறது. நீ மாறு, நான் எதுக்கு மாறணும், நீ மாறு. உண்மையா சொல்றேங்க, தாழ்மை எதுல தெரியுமா இருக்குது? யாரு முன்னாடி சரிப்பா உனக்கு ஏத்த மாதிரி நான் மாறிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து வராங்களோ அவங்க தான். இவங்களாலதான் இந்த மினிஸ்ட்ரி செய்ய முடியும். ரெக்கன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி இவங்கள தான் செய்ய முடியும். பவர்ஃபுல்லா எஃபெக்டிவா இருக்கும். அந்த ஊழியத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்ப புரியுதா? 18வது வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. தமிழ்ல யாராவது தெளிவா வாசிங்க. இந்த மாற்றத்தை உண்டு பண்றது தேவன். அந்த தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறாரு. ஒப்புரவாக்கி அதே ஒப்புரவாகுதலின் சர்வீஸ, மினிஸ்ட்ரிய, ஊழியத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறாரு. கொடுக்க போறாரு இல்ல, கொடுத்திருக்கிறாரு. கிவன். வாசிங்க 18 யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:18. பொறுமையா நிதானமா வாசிங்க.
இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் ம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை ம். தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். given us. என்ன அர்த்தம்? எங்களுக்குன்னா இப்ப படிக்கிற உங்களுக்கு எனக்கு இந்த ஊழியத்தை தான் கொடுத்துருக்கிறார். சண்டை போடுறது, காலை வாரி விடுறது, நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன், சரியா? நம்ம மேல வரணுங்கிறதுக்காக மத்தவனை கெடுக்கிறது. இந்த ஆட்டோல போட்டிருக்கோம்ல, நீ வாழ பிறரை கெடுக்காதே. எங்க பார்த்தாலும் ஆர்கனைசேஷன்ல, ஃபேமிலியில, சர்ச்சில், ஃபெல்லோஷிப்ல, இதுதான். ஐம் சாரிங்க, கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் என்று ஒரு அறிவாயாக மனுஷன் தற்புரையாரா இருப்பான், வீம்புக்காரனா இருப்பான், அகந்த உள்ளவனா இருப்பான். பா, அந்த லிஸ்ட் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும், சரிங்களா? சரி, ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம் சமாதானம் உண்டு பண்ண வேண்டும், சரியா? முதல்ல இது குடும்பத்துல ஆரம்பிக்கும், ஆமா, அதுக்கப்புறம் ஃபெல்லோஷிப்ல, சரியா? நம்மோட உறவு உள்ளவங்கள்ட்ட சமாதானம் பண்ணணும். இப்ப இந்த ரெக்கன்சிலேஷனை விளக்குறார் 19ல, சரியா? பேப்டிஸ்ட் என்னாச்சு, ஸ்கிரீனே காட்ட மாட்டாரு, லெஃப்டா? ஆமா, பேப்டிஸ்ட் லெஃப்ட், என்னாச்சுன்னு தெரியலையே. ஓகே, அவர் கோஆர்டினேட்டர் இஸ் மிஸ்ஸிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஸ்கிரீன் தெரியாது, பட் இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் பேர் வித் மீ டுடே, சரியா? ஐ டோன்ட் நோ வெதர் ஹி வில் கம் பேக் அண்ட் ஸ்கிரீன் த இன்டர்லீனியர், தெரியல. இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து, சரியா? நீங்க கவனிங்க. நீங்க தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள் எது வச்சிருந்தாலும் ஓப்பனா வைங்க. 2 கொரிந்தியர் 5:19 நான் படிக்கிறேன். ஹோஸ் ஹோட்டி தியாஸ், that God, தியாஸ்னா God, ஹேன் வாஸ் என் கிறிஸ்டோ, God was in Christ. கிறிஸ்துவுக்குள் தேவன் என்ன பண்ணாரு? காஸ்மான், இந்த உலகத்தை, காஸ்மாஸ்னா வேர்ல்டு, இந்த உலகத்தை, இங்க பாருங்க திருப்பி அந்த வார்த்தை வருது பாருங்க, காட் அலாசோன், காட் அலாசோன், ரெக்கன்சைலிங். காட்டா அலோசோன் அப்படின்னு வந்தாலே ரெக்கன்சைலிங், ஒப்புரவாகுதல. டு ஹிம்செல்ஃப், சரியா? தனக்கு நேரா அவர் ஒப்புரவாக்கிக்கிட்டாரு. இப்ப என்ன செய்யல? நான் சொன்னேன்ல, தேவனுக்கும் மனுஷனுக்கும் பெரிய பிளவு இருந்துச்சு பாவத்தினால, சரியா? இப்ப என்ன பண்ணாரு? அந்த பாவத்தை மேனா நாட், என்ன செய்யல? லாகிட்ஸோமெனாஸ், லாகிட்ஸோனா ரெகனைஸ், ரெக்கன், எண்ணிக்கொள்ளுதல், கருதுதல். அப்ப எதை நினைக்கவே இல்லையா, எதை ரெக்கன் பண்ணவே இல்லையா? டு தம் அவுட்டாய்ஸ், அவர்களுடைய பாவங்களை, சரியா? ரெக்கன்னா கன்சிடர் பண்ணவே இல்லையா. அந்த பாவங்களுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்கு? டா பாரப்டோமேட்டா. பாரப்டோமானா ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு அர்த்தம், மீறுதல்கள். இன்னொரு வார்த்தை அக்கிரமங்கள், ப்ளூரல்ல போட்டிருக்கு, டானாலே ப்ளூரல். ஓகே, அப்ப அவர்களுடைய அவுட்டோன் ஆஃப் தெம் their trespasses, அவர்களுடைய அக்கிரமங்களை, பாவங்களை ஆண்டவர் நினைக்கல. இப்ப ரெக்கன்சிலேஷன் என்ன ஆகுது? சாரி சொல்லிட்டு திருப்பியும் செஞ்ச தப்ப சுட்டி காட்டுறதா இன்னைக்கு குடும்பத்திலையும் ஃபெல்லோஷிப்லயும் நடக்குது. ஆனா இங்க சூப்பரான வார்த்தை வருது, அந்த அக்கிரமத்தை எண்ணாமல், மே லாகிட்ஸோமெனாஸ், நாட் ரெக்கனிங்னு போட்டுருது. என்ன அருமையான இல்ல, என்ன குணம் தெரியுங்களா? ஆனா இன்னைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியும். கோவம் வந்துருச்சுன்னா போதும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட குத்தி காட்டுறது, செஞ்ச தப்பை போட்டு திருப்பி திருப்பியும் சண்டையை மூட்டுறது. மன்னிச்சுட்டா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறந்துடும். அதுதான் முழுமையான மன்னிப்பு. மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நேத்து நடந்தது, போன வருஷத்தை நோண்டி கிளறது, இது உண்மையான ரெக்கன்சிலியேஷன் மினிஸ்ட்ரியே இல்லை. நல்லா எழுதிக்கங்க, இது ஆஃப் பேக்டு ரெக்கன்சிலியேஷன். திஸ் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் அப்சல்யூட் ரெக்கன்சிலியேஷன் இல்லை. இப்ப தெரியுதா காடு கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு? மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் என்ன தெரியுதா? நெவர் எவர் ரிமைண்டிங் their iniquities, their sins, their wrongdoing இல்ல. மறக்கணும்,
மன்னிக்கணும். அதான் உண்மையான ஒப்புரவாகுது. என்ன பண்ணாரு? தெமனாஸ் பிளேசிங் இன் அஸ் என் ஹேமின், நம்ம மேல அந்த அக்கிரமத்தை சுமக்காமல். டான் லோகான்னா வேர்டு, டேஸ் திருப்பியும் காட் அலேகாஸ், ரெக்கன்சிலியேஷன், வேர்ட் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். சரியா? இந்த ரெக்கன்சிலியேஷனை நம்முடைய அக்கிரமத்தை எண்ணாம, சரியா, நமக்கு இந்த ரெக்கன்சிலியேஷன் வேர்டை கொடுத்திருக்கிறாரு. சரியா? 19 வாசிங்க, என்ன சென்ஸ்ல தமிழ்ல இருக்குன்னு பார்க்கலாம். Anybody can read verse 19 வாசிங்க. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கின் உபதேசத்தை எங்களிடத்தில் குவித்தார். உபதேசம்னா இங்க போட்டிருக்கு பாருங்க, லோகாஸ், வேர்டு, டீச்சிங்கு எங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறாரு? எல்லாருக்கும் நல்ல கவனிங்க. இந்த ஊழியம் கொடுக்கல, எனக்கு சுவிசேஷ வரம் எங்க, சும்மா இப்படிலாம் எஸ்கேப் ஆகக்கூடாது. எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரம் என்ன தெரியுமா? இந்த ரெக்கன்சிலியேஷன். ஆமா, இந்த பொறுப்பு. இட்ஸ் a மினிஸ்ட்ரி. வரம் கிடையாது, இட்ஸ் a மினிஸ்ட்ரி, இட்ஸ் a சர்வீஸ். ஏன்? நம்மள ரெக்கன்சைல் பண்ணார்ல, நம்மளும் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி காட்டணும், ஆக்டிவேட் அவுட் பண்ணணும். இப்ப புரியுதா எம்பசைஸ் எங்க வருதுன்னு? இப்ப சொல்லுங்க, இது கொரிந்து விசுவாசிகளுக்கு நல்ல பாடமா இல்லையா? பவுலை சேர்ந்தவனா, கேபாவை சேர்ந்தவனா, அப்பல்லோவை சேர்ந்தவனா, குரூப்பை பிரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு, வரங்களை வச்சு அந்நிய பாஷை ஒரு கூட்டம், தீர்க்க தரிசனம் ஒரு கூட்டம். என்னையா இப்படி இருக்கீங்களே? இப்ப புரியுதா? யூனிட்டி, forgiveness, reconciliation, coming together, understanding each other, accepting the weak, இது எல்லாம் வந்துருங்க. இன்னைக்கு ரெக்கன்சிலேஷன் சொல்லி ஒதுங்கிறாதீங்க. அதுக்குள்ள கிட்டத்தட்ட நிறைய கிறிஸ்டியன் ட்ரைட்ஸ், அருமையான குணங்கள்லாம் வரணும். இததான் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா செஞ்சதுனால நம் மூலமா தேவன் இதை செய்ய விரும்புகிறார். இதை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தது போலாமா? 20 போலாம். ஹூப்பர் கிறிஸ்டோ. ஹூப்பர்னா ஆன் பிகாஃப் ஆஃப், கிறிஸ்துவின் சார்பாக. சரியா? கிறிஸ்துவின் சார்பாக. ஊன் தேர்ஃபோர், ஆகவே. ஒரு கன்க்ளூஷன் சொல்றார். இதை சொல்லிட்டு, ஆகவே கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு, ஆன் பிகாஃப் ஆஃப் கிரைஸ்ட். நம்மெல்லாம் யார் தெரியுமா? பிரஸ்பியோமென். ஓகே, பிரஸ்பியோமென். பிரஸ்பூட்டராஸ்னா எல்டர்ஸ்னு அர்த்தம். இந்த வார்த்தை பிரஸ்பியோமென்னா வி ஆர் அம்பாசடர்ஸ். ஓமென் வந்தாலே வி ஆர் அம்பாசடர்ஸ். பிரஸ்பீட்டர் அந்த வார்த்தையிலேருந்து வந்ததுதான். அப்ப நம்ம தான் இந்த செய்தியை எடுத்துட்டு போற நபர்கள். அம்பாசடர்னா அதான். இப்ப இந்தியா சார்பா ஒரு அம்பாசடர் வந்து பாகிஸ்தான் போறாரு, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அம்பாசடரா போறாரு. இப்ப தெரியுது அம்பாசடர்னா சமஸ்கிருத வார்த்தை, ஸ்தானாபதிகள். அதுதான் தமிழ்ல போட்டிருக்கு. நம்ம இப்ப அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க. சரியா? ஸ்தானாபதிகள். எனக்கு யாராவது, ஆனா ஜானண்ணா, நீங்க இந்த அம்பாசடருக்கு தமிழ்ல வேற ஏதாவது தமிழ் வார்த்தை இருந்தா யாராவது இருந்தா சொல்லுங்க. தூதுவர் சொல்லலாம். தூதுவர் சரியான வேர்டு. தூதுவர்னு சொல்லலாம், நல்ல வார்த்தை. So we are Christ, பாருங்க, on behalf of Christ we are, therefore we are ambassadors. நம்ம தான், இப்ப தெரியுதா, இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போகும் தூதுவர். இப்ப தெரியுதா? as host to Theo God. இப்ப என்ன பண்றாரு? இந்த செய்தியை பாரா கலூண்டஸ், beseeching, encouraging, exhorting, இத நம்ம மூலமா தேவன் செய்ய விரும்புகிறாரு. டயா ஹேமூன், நம்ம மூலமா இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் செய்ய விரும்புகிறாரு. மேக்கிங் ஹிஸ் அப்பீல் த்ரூ அஸ்.
இப்ப காட் ஒரு அப்பீல் கொடுக்கிறார். அந்த அப்பீலுக்கு பேர் தான் பாராகலாண்டஸ், பாராகாலியோ. அதுல இருந்து வந்தவர் தான் பாராக்லீட், பரிசுத்தாவியானவர், ஹோலி ஸ்பிரிட். ஓகே, அட்வொகேட், எக்ஸார்ட் பண்றவரு. ஓகே, சோ இப்ப நம்மளுக்கு என்ன அட்வொகேட் பண்றாருன்னா, அப்பீல் பண்றாருன்னா, என்கரேஜ் பண்றாருன்னா, நம்ம மூலமா இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தை பேப்டிஸ்ட் எக்கோ அடிக்குதுப்பா, எக்கோ இது பண்ணுங்க. ரைட், எக்கோவை இது பண்ணிட்டு போடுங்க. தேங்க்யூ ஃபார் கம்மிங் அகெயின். ஸோ நம்ம மூலமா என்ன பண்றாரு, இந்த ஒப்புரவாகுதின் ஊழியத்தை, சரியா, காட் மேக்கிங் ஹிஸ் அப்பீல் த்ரூ அஸ். சரியா? ஸோ அதனால வி பிசீச் ஆன் பிகாஃப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். பாருங்க, டியோதெமா, ஓகே, டியோமெத்தா, சாரி டியோமெத்தா, வி பெக், வி பிசீச். ஓகே, என்னது, வி என்கரேஜ், கூப்பர் கிறிஸ்டோ, கிறிஸ்துவின் மூலமாய் ஆன் பிகாஃப் ஆஃப் கிரைஸ்ட் உங்களை எல்லாம் நாங்க என்ன தெரியுமா வேண்டிக் கொள்ளுகிறோம்? முதல்ல காட் அலகெட்டே டு தியோ, பி ரிகன்சைல் டு காட். முதல்ல தேவனோடு ஒப்புரவாகுங்கள். சரியா? வி பிசீச் யூ ஆன் பிகாஃப் ஆஃப் கிரைஸ்ட். அப்ப கிறிஸ்து மூலமா நாங்க உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு நாங்க கேட்கறது என்ன, என்கரேஜ் பண்றது என்னன்னா, பி ரிகன்சைல் டு காட். சரிங்களா? 20 verse 20 காட்டுப்பா. ரைட், தேங்க்யூ. அதான் காட் அலகெட்டே, அது வந்து பாசிவ்ல இருக்கு. பி ரிகன்சைல் டு காட், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். இப்ப பவுல் கொரிந்தியருக்கு கொடுக்கிற இந்த அறிவுரைகள்ல நீங்க இந்த ஒப்புரவாத ஊழியத்தை செய்யுங்க. தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா செஞ்சிருக்கிறாரு. இததான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சரியா? உலகத்தோட பாவத்தோட எண்ணாமல் என்ன பண்ணிருக்கிறாரு, அவங்கள ஒப்புரவாக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நீங்க இருங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, தேவனோட ஒப்புரவாகுங்க. மனுஷனோட ஒப்புரவாகிறதுக்கு முன்னாடி தேவனோட ஒப்புரவாகுங்க. பி ரிகன்சைல் டு காட். என்ன அர்த்தம்? தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவுல பாலமா இன்னும் பிரிவா பாவம் இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு சரி பண்ணுங்கிறாங்க. எனக்கு தீர்க்க தரிசன வசனமா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? இதெல்லாம் வாக்குத்தத்தமா கொடுங்களேன். தேவனோட ஒப்புரவாகுங்கள். என்ன அருமையான வார்த்தை, ஒரே 2 வார்த்தைங்க. இந்த வார்த்தை ஏன் வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. இதுதான் முக்கியம் ஆண்டவரோட உள்ள உறவுல. ஏன் நான் ஆண்டவரோட ஒப்புரவாகிட்டேன்னா, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட ஒப்புரவான நீ என்ன பண்ண, மற்றவர்களோடு நீ ஒப்புரவாகு, மற்றவர்களையும் ஒப்புரவாக்கு. யூ காட் த பாயிண்ட். அப்ப 3 பொறுப்பு இருக்கு. ஆண்டவரோடையும் நம்ம ஒப்புரவாகணும், மற்றவர்களோடு நம்ம ஒப்புரவாகணும், மற்றவர்களுக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செஞ்சு அவர்கள் ஒப்புரவாக்கணும். யூ காட் த பாயிண்ட். இந்த 3மே நம்ம மேல விழுந்த ஊழியங்க. இங்க இருக்கிறவங்களோ இதை கேட்கிறவங்களோ, அண்ணா எனக்கு இந்த அழைப்பு இல்லைண்ணே. யார் சொன்னது? அழைப்பெல்லாம் இதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. இட் இஸ், இங்க பாருங்க, பி ரிகன்சைல் டு காட். பாசிவ்ல கமாண்ட்ல போட்டிருக்கு, இம்பரேட்டிவ். நீங்க தேவனோட ஒப்புரவாகுங்க. அதே மாதிரி உங்களை நான் என்ன என்கரேஜ் பண்ணி கேட்கிறேன்னா, இந்த ஒப்புரவாதின ஊழியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவ அவரை பேஸ் பண்ணி, ஏன் ஆன் பிகாஃப் ஆஃப் கிரைஸ்ட் அந்த ஒப்புரவாகுதலுக்கு பிளான் பண்ணது தேவன், அதை ஆக்ட் பண்ணது யாரு? இயேசு கிறிஸ்து. அதனால நீங்க ஆக்ட் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவ ஆன் பிகாஃப் ஆஃப் அவருடைய சார்பா கேட்கிறேன்னா, அவர் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி நீங்க செய்யுங்க. போலமா? கடைசி வசனம் 21. டான் மே, நாட், மேனா நாட், நாசிஸ்னா நாலேஜ், அதுல இருந்து வந்தாதான் நான்டா, அந்த காமா வந்து சைலண்ட், ஹேவிங் நோன். ஓகே, ஹமாட்டியான், பாவத்தை அறியாமல், எண்ணாமல், இதான் அர்த்தம். டான் மே நான்டா ஹமாட்டியான்னா பாவத்தை எண்ணாமல். சரியா? பாவம் இல்லாமல். ஆமா, பாவமே இல்ல. மேனா இல்ல, பாவமே அறியாதவர். ஓகே, பாவமே அறியாதவர். இப்ப பாருங்க, ஹூப்பர் ஹேமூன், நமக்காக. ஆஹா, இப்ப யாரை பத்தி 21 சொல்லுது? இயேசு கிறிஸ்து. பாவமே அறியாதவர் நமக்காக. இந்த ஹூப்பர் ஹேமூன்னா ஆன் பிகாஃப் ஆஃப் அஸ், ஃபார் அஸ், நமக்காக. வெர்பு எங்க இருக்கு பாருங்க, பொய்யோனா
மேக்குன்னு அர்த்தம். டூ இல்லைன்னா மேக். அதுலேருந்து வந்த வேர்டு தான் ஆகுமெண்ட் ஆயிருக்கு. எப்பயோசென்னு இருக்குல்ல, எப்பயோசென்னா ஹி மேட், அவர் ஆக்கப்பட்டார். என்ன ஆக்கப்பட்டார்? ஹமாட்ரியன் போட்டிருக்கு பாருங்க. ஹமாட்ரியன் போட்டிருக்கு பாருங்க. ஹமாட்ரியன். he became sin. ஆஹா, பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார். அங்க பாருங்க, he made, அவர் ஆக்கப்பட்டார், பாவம் ஆக்கப்பட்டார். for us, நமக்காக பாவமானார். இப்ப கவனிச்சிங்களா? என்ன ரிஸ்க் இருக்கு தெரியுமா இதுல? ஏங்க ரெக்கன்சிலேஷன் மினிஸ்ட்ரி ஒன்றும் சிம்பிள் இல்லைங்க. சுயம் உடையணும், கர்வம் போகணும், பெருமை அடிக்கணும், எல்லாம் உடைக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா ரெக்கன்சிலேஷன்லாம் பண்ண முடியாது. இதுக்கு அவர் உயிரே கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. சரியா? அதனாலதான் பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார்னா அந்த அளவுக்கு அவர் ரிஸ்க் எடுத்தார் இந்த மினிஸ்ட்ரிக்கு. இன்னைக்கு மினிஸ்ட்ரினா உங்களுக்கே தெரியும், ரிஸ்கே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். எப்ப? இந்த ரெக்கன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி எடுத்து. சரியா? சோ எதுக்காக? so that, என்ன சூப்பரா முடிக்கிறார் பாருங்க. காசேட்டிவ் ரீசன், ஹீனா, so that. ஏன் அப்படி பாவமானார்? பாவம் அறியாதவர். பாவம் அறியாதவனா பாவம் செய்யாதவர். நமக்காக ஏன் பாவமானார்? பாவமாக்கப்பட்டார். ஏன்னா நம்மள அக்கிரமங்கள்லாம் அவர் மேல சுமந்து கொண்டாருல. ஏன் அவர் பாவமாக்கப்பட்டார்? அவர் பாவம் செய்யல. உடனே இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சார்னு சொல்லாதீங்க. he was made sin. ஓகே, பாவமாக்கப்பட்டார், பாவமானார். ஏன்னா so that நம்ம ஹேமைஸ் வி பாருங்க, கெனோமெத்தா, கினோமை அப்படிங்கிற வேர்ல இருந்து வந்தா வி மைட் பிகம். கினோமெத்தா, ஒமெத்தா வந்தாலே வி. இன்னொன்னு ஹேமைஸ், நம்ம தான். வி மைட் பிகம் டிக்கையா சூனே. ஆஹா, அருமையான வேர்டுங்க. ரோமன்ஸ்ல உள்ள ஃபேவரட் வேர்டு வந்துருச்சு. டிக்கையா சூனே தியோனா ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நீதி. ஓகே, என் அவுட்டோ, அவருக்குள் நாம் தேவனுடைய நீதியை, ஓகே, நீதியாகும்படி. இதுதான். ஓகே, அவருக்குள்ளாக தேவனுடைய நீதியாகும்படி அவர் நமக்காக என்ன பண்ணாராம்? பாவமானார். ஸோ இங்கிலீஷ்ல ஃபார் our sake, சரியா? ஃபார் our sake he made him to be sin who knew no sin, so that in him we might become the righteousness of God. ஆஹா, அருமையான வார்த்தைங்க அந்த டிக்கையா சூனே, நீதி. ஓகே, தேவனுடைய நீதியாய் நம்ம மாற்றப்பட்டோம். இதை செஞ்சது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அது அவருக்கு, அதுக்காக அவர் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? தன்னையே கொடுத்தார். சரியா? சோ பாவம் அறியாத அவர் நமக்காக சிலுவையிலே பாவமானார். சரியா? உங்களுக்கு தெரியும், வசனம் தெளிவா சொல்லுது, சபிக்கப்பட்டவன்ல சிலுவையில் அறையப்பட்டவன், சிலுவையில் இது பண்ண வந்து சபிக்கப்பட்டவன், அந்த சாபத்தை, பாவத்தை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். சரிங்களா? அருமையான வசனங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ் ஃபார் சம் டைம் பிஃபோர் வி கோ ஃபார் 2 Corinthians chapter 6. ஓகே, இப்போ சாப்டர் 6க்கு போறோம், நமக்கு டைம் இருக்குது. பட் பிஃபோர் வி மூவ் ஆன் டு chapter 6 of 2 Corinthians, tell me about your feedback or comments, your reflection or your doubts. இப்போ பார்த்ததுல பவர்ஃபுல்லா வந்த தாட் என்ன? எந்த தாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுக்கு வந்துச்சு? எது இன்னைக்கு ரொம்ப தேவை, எது இன்னைக்கு இல்லாம இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அப்ளிகேஷன் பாயிண்ட்ல பேசுவோமா? சொல்லுங்க பாபு, சொல்லுங்க பாபு. இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை பத்தி நீங்க சொல்லும் பொழுது ஃபேமிலி விஷயத்தையும் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் தேவனோட இருக்குது, அப்புறம் ஃபேமிலி இருக்குது. இன்னைக்கு நம்ம சபைகள்ல வந்து வாக்குத்தத்தம், எத்தனையோ வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் இந்த ஒப்புரவாக்குதலை வச்சு உண்டான ஒரு கவுன்சிலிங் மாதிரியான ஒரு டீச்சிங் வந்து சபைக்கு இல்லாததுனால சபையில ஜனங்களோட குடும்பங்கள் மத்தியில பயங்கர ஒரு விரிசல்களோட ஒரு வேதனையோட இருக்கிறாங்க. இதை ஒப்புரவாக்குறவர் தேவன் இல்லையா? அப்ப அவரை அந்த விஷயத்த அவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த விஷயத்த நம்ம இதை ஏன் வெளியில சபை வந்து டீச் பண்ண மாட்டேங்குது? சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு இந்த டீச்சிங்ஸே தரமாட்டாங்கப்பா. எந்த யாராவது இப்படி ப்ரீச் பண்ணி டீச் பண்ணி பார்த்துருக்கீங்களா ரெக்கன்சிலேஷனை பத்தி? இதுதான் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு குடும்பத்துல டைவர்ஸ் வர்றது, தேவையில்லாம இன்னொரு பொண்ணோட உறவு வச்சுக்கிறது கல்யாணம் ஆன பிறகு, இப்படி நிறைய கூத்தும் கும்மாளமும் சர்ச்சிலேயே நடந்துட்டு இருக்க காரணம் என்னன்னா, ஒழுங்கா உறவுகளை சரி பண்ணாம சண்டையும் சச்சரவும் கசப்பும் வைராக்கியமும் கோபத்தையும் இன்னும் வச்சுக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு பாபு பாஸ்டர் இப்படி பேசுறாருன்னா அவர் மினிஸ்ட்ரி பண்றாரு, அவர் பாக்குறாரு, அதனால அவருடைய அனுபவங்களை சொல்றாரு. உண்மைதான் பாஸ்டர் பாபு. என்ன பண்றது, நம்ம எடுத்துக்குவோம், நம்ம இதை கையில எடுத்துக்குவோம். பாஸ்டர் பாபு வாய்ப்பு கிடைக்குதா சபையில தயவு செய்து இதெல்லாம் பேசுங்க. இந்த ஊழியத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாருப்பா, சுவிசேஷ ஊழியம் பாரம் இல்லையா, இந்த ஊழியத்தை பண்ணுங்கப்பா, இதுதான்ப்பா ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அவர் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்மளையும் செய்ய சொல்றாருப்பா. காலை கழுவிட்டு சொன்னார்ல, நான் காலை கழுவிட உண்மையானா போதகரும் ஆண்டவருமா இருக்கிற நானே அந்த காலை கழுவுறதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆட்கள் இருக்காங்க சில சபையில், அதெல்லாம் பண்றாங்க. பட் இதை விட்டுட்டாங்க. நான் ரெக்கன்சிலேஷன் மினிஸ்ட்ரி ஏசு கிறிஸ்துவ கொண்டு செய்யுங்க, அதே பேர் நீங்களும் செய்யுங்கப்பான்னு புத்தி சொல்றாரு. தேங்க்யூ பாஸ்டர் பாபு, தேங்க்யூ. எனிபடி எல்ஸ், யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் ஷேர் யுவர் காமெண்ட்ஸ் அண்ட் யுவர் ஃபீட்பேக், லேர்னிங்ஸ் ஏதாவது. எனிபடி? பத்து 11 பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். குட் அட்டெம்ப்ட். வாங்க ஜிஜி தியோஃபிலஸ், வெல்கம் வெல்கம் ஃப்ரம் திருநெல்வேலி, சிஎஸ்ஐ பாஸ்டர் சன். வண்டர்ஃபுல். Thank you. Glad that you are with us. இதெல்லாம் எடுத்துங்க, இதெல்லாம் ஜிஜி தியோஃபிலஸ் இதெல்லாம் எடுத்துங்க. This kind of reconciliation ministry is very essential. அப்ப எங்க பார்த்தாலும் சண்டை, பாலிடிக்ஸ், இல்ல இத பேச இது வந்து மேஜரா அவுட்டர் சர்க்கிள்ல பாக்குறோம். பட் இன்சைட் நம்மளே சில நேரம் நீங்க சொல்ற மாதிரி மன்னிக்காம மன்னிச்சாலும் அந்த பழைய காரியங்களை அப்படின்னா ஃபுல்லா அது மறக்கல மன்னிக்கல அப்படிங்கிறது உண்மைதான். ரியல் ஃபர்கிவ்னஸ் இன்க்ளூட்ஸ் ஃபர்கெட்ஃபுல்னஸ் பா, அது இல்லப்பா. தேங்க்யூ. மதன் பிரதர் ஹஸ் ஜாயின்ட் அஸ் ஆஃப்டர் a long time. மதன் சொல்லுங்க மதன், உங்களுக்கு தான் நல்ல அனுபவம் இருக்கும், மினிஸ்ட்ரி எல்லாம் பண்றீங்க. ஒரு டீமை உருவாக்குறது, ஒன்னஸ் யூனிட்டியா உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் மதன்ல, சொல்லுங்க மதன். வெரி வெரி ட்ரூ. நான் அது நம்ம கையில கிடையாது உண்மையில. அது ஆண்டவருடைய அந்த கிருபை அளவில்லாமல் கொடுக்கப்பட்டாலே அந்த யூனிட்டி, அந்த ஒற்றுமை ஏற்படாது. இன்றைக்கு இந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப தேவையான ஒரு வசனமா இருந்துச்சு. நான் காலையில இருந்து ஐ வாஸ் மெடிடேட்டிங் அபவுட் சின். ஏன் ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல பாவத்தை அனுமதித்தார் அப்படின்ட்டு. பாவம்னு ஒண்ணு இருக்கிறதுனால நாம் வந்து தேவனுக்கு நிகரானவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு உண்மையை கற்றுக்கொள்கிறோம். அது இல்லாம தாழ்மையை கற்றுக்கொள்கிறோம். நமக்கு வந்து நாம் தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு ஒருத்தர் தேவை, அதுதான் இயேசு கிறிஸ்து. சோ அத வந்து இன்னைக்கு இந்த ஆணி அடித்தால் போல இந்த வசனம் கரெக்டா செட் ஆகுது. பாவம் அறியாத அவரை எனக்காக பாவம் ஆக்கினதுனால நான் இன்றைக்கு அந்த நீதியை பெற்றதுனால நான் தேவனுக்கு நிகராக ஒப்புரவாக கூடிய அந்த ஒரு நிலையில நான் இன்னைக்கு இருக்கிறேன். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த பாவமாக்கப்படலைன்னா இன்றைக்கு எனக்கு நீதி கிடைத்திருக்காது. நான் ஏன் பாவியா இருக்கிறேன், நான் ரொம்ப ஒரு இயக்கத்துல இருந்தேன். இன்றைக்கு இந்த வசனத்துல பார்க்கும்போது எனக்காக இயேசு கிறிஸ்துவே அவர் பாவமாக்கிட்டாரு. நான் மாத்திரம் நான் அவரோட ஒப்புரவாகும்படியாக ஆண்டவர் தம்முடைய குமாரனையே பாவமாக்கி என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். சோ தேங்க்யூ மதன். மதன் சொன்னப்ப எனக்கு 2 பாயிண்ட் ஞாபகம் வருது. ஐ வாண்ட் டு ரீஇட்ரேட், மறுபடியும் சொன்னதுதான். 2 காரியம் அவளை வந்து புஷ் பண்ணி செய்ய வைக்கணும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன். ஒன்னு, வாட் காட் ஹஸ் டன் இன் அண்ட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா என்ன செஞ்சார், சிலுவையில மரணத்தை இது பண்ணார், அது ஒண்ணு. இன்னொன்னு, வாட் காட் ஹஸ் டன் டு மீ. மதன் தான் சொன்னார், ஆண்டவர் 2வது என்ன தெரியுமா என்ன ப்ரொப்பல் பண்ணணும், என்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மன்னிச்சு ஒப்புரவாக்கி அவரோட சமாதானம் பண்றதுக்கு என் பாவங்களை மன்னிச்சு மறக்கிறாரே, அதை நான் அனுபவிக்கிறேனப்பா. I have been experiencing the forgiveness of God.
இல்ல. இப்ப இத நம்ம அனுபவிச்சோம்னா இததான் நம்மளும் பிராக்டிஸ் பண்ணுவோம். கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணணும். வாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஷுட் டெமான்ஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி. அதுக்கப்புறம் அடுத்த சர்க்கிள் சர்ச், தென் சொசைட்டி. சரியா? ஃபெல்லோஷிப். ஸோ இவைகள்ல மாற்றங்கள் இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷால் வி மூவ் ஆன் டு 2 கொரிந்தியன்ஸ்? யாராவது பேசணும்னா பேசுங்க, இல்லாட்டினா 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 6க்கு மூவ் ஆகலாம். எனிபடி யாராவது சொல்ல விரும்புறீங்களா? கருத்தை சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. இது பைபிள் ஸ்டடி. யூ ஆர் வெல்கம் டு ஷேர். இல்லைன்னா சாப்டர் 6க்கு போயிடலாம். சாப்டர் 6ல நம்ம எத்தனை வசனம் பார்க்க முடியும்னு தெரியல. நமக்கு டைம் இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஓகே, குட். ஜானண்ணா, இப்ப டைம் என்னன்னா? என் மொபைல்லையும் டைம் பார்க்கணும். வாட் இஸ் த டைம் நவ்? 7? எனிபடி? 7:40. 40. Okay, right. We can take 2 or 3 verses. சரிங்களா? Right. Chapter 6. Baptist, can you show us 2 Corinthians chapter 6? இப்ப சாப்டரா பிரிச்சது அந்த தாட்டு கண்டினியூ ஆகும். உடனே அந்த தாட்டுக்கு தாண்டி வேற ஏதோ பேசுவார்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய ரீடபிலிட்டிக்காக தான் நம்மளுடைய மூதாதையர்கள் சர்ச் ஃபாதர்ஸ் இதை சாப்டரை பிரிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரிஜினல் எழுதும் போது பவுல் இந்த சாப்டர்லாம் போட்டு எழுதல. சாப்டர் 6 காட்டுறாஜா, 2 கொரிந்தியன் சாப்டர் 6. ஸோ இப்போ 6ல என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் வசனம், எர்கோ, எர்கட்டாஸ் அப்படின்னா ஒர்க் மேன், எர்கான்னா ஒர்க்கு, அதுல இருந்து வந்ததுதான் இயான். சுன்னு போட்டிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த இது சிக்மா, சுன் எர்கண்டா. சுன்னுனா டுகெதர், ஒர்க்கிங் டுகெதர். சரியா? ஸோ அதனால சேர்ந்து, நவ். ஓகே, ஒர்க்கிங் டுகெதர். யாரோட சேர்ந்து? நவ் நாங்களும் சேர்ந்து. சரியா? காய் பாராக்கலூமன் வி எக்ஸாட், ஒர்க்கிங் டுகெதர் வித் ஹிம். யாரோட? தேவனோட நாங்களும் சேர்ந்து. இப்ப என்ன தெரியுமா சொல்றோம்? நவ் இப்ப என்ன சொல்றோம்? வி எக்ஸாட். எல்லாருக்கும் சொல்ற புத்திமதி என்ன தெரியுமா? அறிவுரை என்ன தெரியுமா? பாராக்கலூமன்னா வி எக்ஸாட், இல்லைன்னா வி என்ட்ரீட், வி பிசீச். என்ன சொல்றோம்? என்ன என்கரேஜ் பண்றோம்? தேவனோட சேர்ந்து. இந்த எக்ஸாட்னா பெக்குன்னு அர்த்தம். தயவு செய்து வேண்டாம், மே மே வேண்டாம். என்ன என்ன வேண்டாம்? எய்ஸ் கெனான். கெனான்னா யூஸ்லெஸ். கெனாசிஸ்னா எம்டி, வெயின். சரியா? எம்டி, ஒண்ணு இல்லாம இருக்கிறது. அப்ப தயவு செய்து ஒண்ணு இல்லாம ஆக்கிராதீங்க. எதை? தேன் கார் இன் டூ தியோ. ஆகா, தேவனுடைய கிருபைய யூஸ்லெஸ் ஆக்கிராதீங்க. நாட் வெயின்னா யூஸ்லெஸ். ஓகே, தயவு செய்து அத நாட் டு. ஓகே, அப்படின்னா என்ன பண்ணுங்க? தேவனுடைய கிருபைய தவறா பயன்படுத்தாதீங்கன்னு அர்த்தம். தவறா யூஸ் பண்ணாதீங்க, தவறா ரிசீவ் பண்ணாதீங்க. டெக்ஷோமைனா ரிசீவ், அதுல இருந்து வந்ததுதான் டெக்ஷாஸ்தை. ஓகே, அப்ப இத இங்கிலீஷ்ல சொன்னா என்னன்னா, we entreat you, we exhort you not to accept the grace of God in vain. தேவனுடைய கிருபைய தயவு செய்து வீணாக்காதீங்க, வீணா பெற்றுக்கொள்ளாதீங்க. என்ன அந்த இடத்துல கிருபை? மன்னிக்கிற கிருபை, மறக்கிற கிருபை. இத வீணடிக்காதீங்க. இத செய்யாம நிறைய பேர் உங்க வாழ்க்கையில வீணடிச்சிட்டு இருக்கீங்க. You are wasting the grace of God, making the grace of God vain. இப்ப தெரியுதா? 1வது வசனம் 5வது அதிகாரத்தோட கடைசி வசனத்தோட கனெக்ட் ஆகுது. நாங்களும் தேவனோட சேர்ந்து இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய்யறோம், ஒர்க்கிங் டுகெதர். அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறது என்னன்னா, we exhort you, okay, we encourage you, இந்த தேவனுடைய கிருபையை சரியா தயவு செய்து வீணாக்கிறாதீங்க. got the point? வாசிங்க யாராவது 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். பாத்தீங்களா என்ன அர்த்தம்? டெய்லி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்றீங்கல்ல,
நீங்க மாத்திரம் பெற்றுக்கொள்றீங்கல்ல, அதை என்ன வேஸ்ட் ஆக்குறீங்க, விருதாவாக்குறீங்க? என்ன அர்த்தம்? பெற்றுக்கொண்ட நீங்க மத்தவங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்ப நீங்க மாத்திரம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்குவீங்க, மத்தவங்களுக்கு அது வந்து விருதா வாக்கிடுவீங்களா? அப்படி தயவு செய்து கிருபை விருதா வாக்காதீங்கிற. வாட் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட், ஷோ த கிரேஸ் ஆஃப் காட் டு அதர்ஸ் இன் ஃபர்கிவிங், இன் அக்செப்டிங். யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்? இதுதான் இதோட மீனிங். சரியா? இப்ப ஒரு கொட்டேஷன் ஒன்று சொல்றாரு. ஃபார் ஹி சேஸ், அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் கார்னா ஃபார், லெகைனா சே, ஹி சேஸ். ஓகே, ஃபார் ஹி சேஸ் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கைரோ, இன் அ டைம். ஓகே, இன் அ டைம், அட் த டைம், நேரத்துல. எந்த நேரத்துல? டெக்டோ, டெக்டாஸ்னா அக்செப்ட். ஓகே, அக்செப்டபிள் டைம். ஓகே, அட் த அக்செப்டபிள் டைம், சரியான நேரத்திலே. எட்டே கூசா, ஐ லிசன்ட், ஐ ஹவ் லிசன்ட். எட்டே கூசா, சாரி, எப்பே கூசானா ஐ ஹவ் லிசன் டு யூ. ஓகே, நான் உங்களை கவனிச்சேன். ஐ ஹவ் லிசன் டு யூ. சரியா? நான் உங்களை கவனிச்சேன். ஐ ஹவ் லிசன் டு யூ அண்ட் அன் அக்செப்டபிள் டைம். சரியான நேரத்துல. நம்ம தமிழ்ல சொன்னா அப்படிதான் சொல்லணும். ஓகே, சரியான நேரத்துல நான் உங்களை லிசன் பண்ணேன். ஐ ஹவ் லிசன் டு யூ. உங்களுக்கு செவி கொடுத்தேன், சரியான நேரத்துல செவி கொடுத்தேன். இது வந்து ஆண்டவர் செஞ்சது. சரியா? செவி கொடுங்க, லிசன் டு யூ. உங்களுக்கு தெரியும், லிசனிங் தான் பெஸ்ட். எதுல? ரெக்கன்சிலியேஷன்ல ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது என்னது? எல்லாருக்குமே தெரியும், லிசன். ஏங்க கவனிங்கப்பா. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப ரெக்கன்சில் பண்ணும்போது தயவுசெய்து ஒரு ஆளை வச்சு பேசாதீங்க. ஹஸ்பண்டையும் கூப்பிடுங்க, ஒய்ஃபையும் கூப்பிடுங்க. இல்ல சண்டை போட 2 பேரையும் வச்சு கூப்பிடுங்க. 2 பேரையும் வச்சு ரெக்கன்சில் பண்ணணும். சரியா? அப்ப என்ன தேவை? லிசனிங். இது ஆண்டவர் செஞ்சாரா? செஞ்சாரு. ஐ ஹவ் லிசன் டு யூ. இன்னொன்னு, ஐ ஹவ் ஹெல்ப்டு யூ. பாருங்க, கீழே பாருங்க, எபோயே தேசா, எபோயோ தேசா, ஐ ஹெல்ப்டு. 2, ஐ ஹவ் லிசன் டு யூ, ஐ ஹவ் ஹெல்ப்டு யூ. எப்ப? இன் டே ஆஃப் சால்வேஷன், என் ஹேமரா சொட்டேரியாஸ், ரட்சிப்பின் நாளிலே உங்களுக்கு நான் உதவி செஞ்சேன். சோய் யூ. இப்ப இதை செஞ்சது யாரு? தேவன். அதை வந்து பவுல் இப்ப இங்க சுட்டி காட்டுறார். சரியா? இத கொட்டேஷன்ல போட்டிருக்காங்க. ஃபார் ஹி சேஸ் அட் தி அக்செப்டபிள் டைம் ஐ ஹவ் லிசன் டு யூ. இத ஆண்டவர் சொல்றார். அண்ட் ஹெல்ப்டு யூ ஆன் தி டே ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பின் நாள்ல உனக்கு உதவி செஞ்சேன். சரியா? சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? இடோ, பிஹோல்டு. இங்க பாரு, லுக் அட், இங்க பாரு. இடோனா பிஹோல்டு. பாருங்க. சரியா? நுண், இப்ப 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 தேவன் என்ன செஞ்சாரு ரெக்கன்சிலேஷன்ல? கவனிச்சாரா? ரெக்கன்சிலேஷனுக்கு உதவி செஞ்சாரா? இந்த இடத்துல சொட்டீரியாஸ்னா நம்மளுடைய இந்த ரெட்சிப்புல. சரியா? நம்மளோட ரெட்சிப்புல ரெக்கன்சிலேஷன் இருந்துச்சுல. ஏங்க ரெக்கன்சிலேஷன் எப்படிங்க ரெட்சிப்பு வரும்? ரெக்கன்சிலேஷன்ல ரெட்சிப்பு இருக்குல்ல. ரோமன்ஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. இங்க வந்து கொரிந்தியன்ஸ்ல இதை பத்தி பேசுறாரு. இப்பதான் இதான் டைம். நுண், கைராஸ், நவ். ஏங்க இதுதாங்க காலம். என்ன காலம்? சரியான காலம். பாருங்க, இயோ ப்ராஸ்டெக்டாஸ், இயோ ப்ராஸ்டெக்டாஸ். ஏங்க இதுதாங்க சரியான நேரம், ஃபேவரபிள் டைம். எதுக்கு? ரெக்கன்சைல் ஆகிறதுக்கு. ஆண்டவரோட ரெக்கன்சைல் ஆகிறதுக்கும் இதுதான். மதன் ரொம்ப தெளிவா போட்டுருக்கு பாருங்க. நவ்வுங்கிற அந்த நுண்ணுங்கிறது போட்டுருக்கு பாத்தீங்களா? இப்ப, நாளைக்கு இல்ல, அடுத்த வாரம் இல்ல. நானு அடுத்த வாரம் அவரை பார்த்து நோ 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 நோ, நவ், நவ் இஸ் த டைம். இதுதான் ஃபேவரான டைம். எதுக்கு? ஆண்டவரோட ரெக்கன்சைல் ஆகிறது, பிளஸ் சக விசுவாசிகளோட, குடும்பத்தில் உள்ள நபர்களோட, ஐக்கியத்துல உள்ளவர்களோட, சமுதாயத்தை உள்ளவர்களோட. தயவுசெய்து போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இப்ப தெரியுதா? அர்ஜென்சி தெரியுதா? தேவன் செஞ்சுட்டு எப்பா நீங்களும் செய்யுங்கப்பான்னு அர்ஜ் பண்றாரு. இன்னொன்னு, இதுதான் டைம்னு சொல்லி அர்ஜ் பண்றாரு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த அர்ஜ் புரியுதா? ரைட்டிங் ஸ்டைல், அந்த லிட்டரரி ஸ்டைல் புரியுதா? நவ் இஸ் த டைம் ஆஃப் ஃபேவர். இப்ப இதான்ப்பா அனுக்கிரக காலம். தமிழ்ல, கிரீக்ல சான்ஸ்கிரிட்ல அனுக்கிரக காலம்லாம் வரும். ஓகே, இதான் சரியா. நம்ம தமிழ்ல சொல்ல போனா இதான்ப்பா சரியான டைம். எதுக்கு? ரெக்கன்சைல் ஆகிறதுக்கு. ஏன்? நான் உங்களை கவனிச்சு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணல ரெக்கன்சிலேஷன்ல. பிஹோல்டு, திருப்பி ஹிடோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க,
அந்த அர்ஜென்சி பாருங்க, இங்க பாருங்களேன். நூன் இப்பதான் ஹேமரா, இதான் நாலு. காட்டுங்க பேப்டிஸ்ட். ஹேமரானா டே, இதான் நாலு. இதுக்கு முன்னாடி சொன்னாரு இதான் டைமுங்கிறாரு பேப்டிஸ்ட். காட்டுங்க. கைராஸ்னா டைம், ஹேமரானா டே. இதுதான் நேரம், இதுதான் நாலு. சரியா? எதுக்கு? Behold, now is the day of salvation. Okay? Now is the acceptable time. Day of salvation போட்டு பாருங்க. ஹேமரா, சொட்டீரியா. சொட்டீரியாஸ்னா salvation. இப்ப புரியுதா? இந்த இடத்துல salvation என்னன்னு தெரியுதா? ரெக்கன்சிலியேஷனுங்க. ஏன்னா அந்த ரெக்கன்சிலியேஷன் பத்தி தானே பேசிட்டு இருக்கிறாரு. நல்ல கவனிங்க. salvation ஓகே இன்வால்வ்ஸ் ரெக்கன்சிலியேஷன். இல்ல ரெக்கன்சிலியேஷன் இன்வால்வ்ஸ் salvation. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரெக்கன்சிலியேஷன் இல்லாம சால்வேஷன் இல்லைங்க. எழுதிக்கங்க. தேர் இஸ் நோ சால்வேஷன் வித்தவுட் ரெக்கன்சிலியேஷன். தேவன் சரியா இயேசு கிறிஸ்து மூலமாய் இத நம்முடைய பாவங்களை எண்ணாமல் எல்லா பாவத்தையும் தூக்கி ஏசாயால படிக்கிறோம்ல, அவர் மேல போட்டு அவரை பாவமாக்கி சரியா நம்ம பாவம் செய்யாதபடி நீதிமானா தேவனுடைய நீதியை நம்மளை மாத்திட்டார். இத என்ன பண்ணுங்க, இப்பயே இந்த டைம்லயே இன்னைக்கே இப்ப சரிங்களா? இதுதாங்க இந்த வசனத்தை கரெக்டா கொண்டு வந்து ஃபிட் இன் பண்றாரு. இதுவே அனுக்கிற காலம், இதுவே ரச்சனைனால எதுக்கு இது உடனே சால்வேஷனு இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏங்க அந்த சால்வேஷனை பத்தி இங்க சொல்லலைங்க. இது வந்து ரெக்கன்சிலியேஷனை பத்தி சொல்லும் போது சால்வேஷன் இஸ் நிறைய சொல்லலாம். சால்வேஷன் என்ன சொல்லலாம்? ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின் சொல்லலாமா? சொல்லலாம். ஃப்ரீடம் ஃப்ரம் சின் சொல்லலாமா? சொல்லலாம். அதே மீனிங் சால்வேஷன்னா ரிடம்ஷன் சொல்லலாம். சால்வேஷன்னா ரெக்கன்சிலியேஷன் சொல்லலாம். அப்ப இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் கடைசியிலையும் 6ஆம் அதிகாரத்திலையும் பவுல் மெயினா ரெக்கன்சிலியேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணி கொரிந்து விசுவாசிகளுக்கு சொல்லி சரியா இந்த ரெக்கன்சிலியேஷன் மினிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸையும் அர்ஜென்சியையும் இந்த ரெக்கன்சிலியேஷன்ல என்ன கான்டென்ட் நடந்துச்சு, ஆக்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெளிவா விளக்குறாருங்க. Got the point? Right. போதுங்க, இன்னைக்கு போதும். பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ மை ஃபேஸ். 2 வசனம் போதும். ஐ டோன்ட் வாண்ட் டு புரலாம், ரொம்ப இழுக்க விரும்பல. ரைட். ஸோ சாப்டர் 6 இந்த 2ஓட முடிச்சிடலாம். சரியா? 2ஓட இன்னைக்கு நம்ம முடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாம் கேட்குறேன், தயவுசெய்து பதில் சொல்லுங்க. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர், த ஆக்ட், த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன்? புரிஞ்சுதா? சொல்லுங்க, உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இதை தயவு செய்து அப்ளிகேஷனா பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கு உடனே தேவ கிருபை அதிகமாய் வேண்டும், தேவ தயவு, இங்க பாருங்க எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமா தான் இருக்கிறார். இது எல்லாரு மேலையும் விழுந்த கடமை. சரியா? இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம மேல விழுந்த பொறுப்புங்கிறதுனால இதை உணர்ந்து ஆண்டவரே இந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுத்து நான் யார் மேலேயாவது கசப்பா முதல்ல உம்மோட என் உறவு சரியில்லாம சரியா இருந்துச்சுன்னா மற்றவங்களோட இன்னும் கசப்பையும் வைராக்கியத்தையும் மன்னிக்காததையும் வச்சுக்கிட்டு இன்னும் பொறுமிட்டு உள்ள இருந்தேன்னா இதெல்லாம் சரியா நம்ம வாழ்க்கையில பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பார்த்து நம்ம ஆண்டவரோட உள்ள உறவுலையும் ஓகே நான் அதே மாதிரி நான் என் குடும்பத்துல சபையில ஐக்கியத்துல ஆர்கனைசேஷன்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாரிங்க ஆர்கனைசேஷன்ல ஃபெல்லோஷிப்ல ஃபேமிலியில சர்ச்சில் வந்து நிறைய தாக்கம் என்ன தெரியுமா? டிவிஷன், ஜெலசி, பிட்டர்னஸ், இல்ல கசப்பு, வைராக்கியம், கோபம், சுயம், சொல்லிட்டே போலாம். இவ்வளோ அருமையான இல்ல வசனங்கள்ல. கமான், நான் பேசினா அவரை பேசிட்டே இருப்பேன். சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் அப்படியே தூவி விடுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. எப்படி பால் வந்து அருமையா அந்த வசனத்தை சொருகுறாரு பாத்தீங்களா? அதுக்கேத்த மாதிரி வசனத்தை எடுத்து அதுல கரெக்டா ஃபிட் இன் பண்றாரு பாருங்க. ஏதாவது சொல்றீங்களாப்பா? பேசுறீங்களாப்பா? எனிபடி? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. நல்ல நம்பர், குட் நம்பர். 12 இஸ் a குட் நம்பர்.
புவனா சிஸ்டர், சார்ல்ஸ் பிரதர், எடிசன் அண்ணா. சொல்லுங்க. ஆனா நம்ம சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் அந்த ஒப்புரவாக்குதல்ங்கிறது வந்து மேக்கிங் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஆமாப்பா, ஆமாப்பா. ஓகே. ஏன்னா ஹிந்தில சமாதானம் இருக்கக்கூடிய பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு போட்டிருக்கல, பாக்கியவான். பக்தியில Correct. அதான் பீஸ் ஏன்னா மேக்கர். அந்த வார்த்தையும் வந்து இந்த ஹிந்தில வந்து கரெக்டா பொருந்தும் பாத்துக்கோங்க. மேல் அப்படிங்கறது வந்து என்னன்னா ஒப்புரவாக்குதல். அது அந்த மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்ங்கிறதுக்கு இந்த ஒப்புரவாக்குகிறவர்கள் பாக்கியவான்கள்ங்கிற அர்த்தத்தை தான் அது கொள்ளும். சூப்பர் சூப்பர். ஆமா. சோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்ப ஒப்புரவாக்குதல் ஊழியத்தில் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமா, தேவனுடைய ஊழியர்கள். என்ன தேவனுடைய பிள்ளையா ஒப்புரவாக்கி தானே பண்ணி இருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன்ல. அப்ப நான் தேவனுடைய பிள்ளைன்னு காட்டணும், ஒப்புரவாக்கி காட்டணும். தேங்க்யூ. சூப்பர். அதான் இட்ஸ் a bound and responsibility and duty. அதை தான் நம்மள்ட்ட கெஞ்சுறார். we beseech you யா, we beg you யா, we exhort you யா, be reconciled to God. சரியா? இந்த ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு நம்மள்ட்ட வேண்டுக்கிறார். நம்ம தான் அதுக்கு அம்பாசடர்ஸ். அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, தூதுவர்கள். we are ambassadors, we are God's Christ ambassadors. சரியா? ஓகே, தேங்க்யூ. anybody else please கொஞ்சம் பேசுங்கப்பா. மேக் பைபிள் ஸ்டடி கொஞ்சம் இன்டராக்டிவா கொண்டு போங்க. வேற யாராவது பேசுறீங்களா? 12 பேர் இருக்கீங்க, சீஷர்கள் மாதிரி. அவ்வளவுதானா? போதுமா? வெல்கம், வாங்க. ரோசி மேடம் வந்திருக்காங்க. சசிகலா மேடம் வாங்க 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 வாங்க. வெல்கம் வெல்கம். ரைட். ஸோ இன்னைக்கு ரொம்ப தேவைங்க, சரியா? ஸோ பீஸ் மேக்கிங், we need to make peace with God and then peace with one another. ஓகேவா? இதுக்கு தாழ்மை தேவை, கட்டாயம் விட்டு கொடுக்கறது, சுயம் உடையணும். ஸோ இந்த ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு நம்மளை நம்பி நம்மளை அம்பாசடர் ஆக்கி கொடுத்துருக்கிறார். இதை நம்ம செய்யணும். ஏன்னா இதை அனுபவிக்கிறோம், டெய்லி அனுபவிக்கிறோம். இதை தான் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா செஞ்சு முடிச்சிருக்கிறார். அதை நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறோம். ஜெர்மனி முடிச்சிடலாமா? ஓகே, ரைட். மதன், கேன் யூ லீட் அஸ் இன் பிரேயர்? ஜெர்மனி முடிச்சிருப்பா. எஸ். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. காணியாட்சிக்கு புறம்பா இருந்த எங்களை, இருளின் அந்த காலத்தில் இருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மோடு ஒப்புரவாக்கி நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை எங்களுக்கு தந்தீரே, நன்றி துதிக்கிறோம் அப்பா. சமாதானத்தை கூறி அறிவியுங்கள் என்று எங்களுக்கு இறுதி கட்டளையை கொடுத்து சென்ற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி அப்பா, இந்த சமாதானத்தை ஆண்டவரே மனிதர்கள் தேவனோடு ஒப்புரவாகும் என்ற சமாதானத்தையும் மனிதர்களோடு ஒப்புரவாகும் என்கிற சமாதானத்தை கத்தாவே கூறி அறிவிக்கக்கூடிய ஆண்டவரே அப்பா இறை தூதர்களாக, ராஜ தூதர்களாக கத்தாவே எங்களை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இதற்கு ஆண்டவரே எங்களை நீங்க உடன் வேலையாட்கள் ஆக்கியிருக்கிறீர், அதற்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. அந்த கடமை உணர்ந்தவர்களாக, அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக கத்தாவே நாங்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியில இணைந்த ஒவ்வொருவருக்கும் நீங்க போதுமான கிருபை அளிக்க முடியாது நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை அன்றி எங்களால எதுவுமே செய்ய இயலாது சுவாமி. உங்களுடைய கிருபையின் மேல் கிருபையை பெற்று நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த உன்னத பணியை ஆண்டவரப்பா முழு ஆண்டவரப்பா பலத்தோடு ஆண்டவர் முற்றிலுமாக ஆண்டவரை நாங்கள் நிறைவேற்றி ஜெயங்கொள்ள உதவி செய்யுங்க. அருமை அண்ணனே, உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு வேதத்தின் காரியங்களின் அர்த்தங்களை காணும்படியாக விளக்கி காண்பிப்பதற்கு தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தந்து ஆண்டவரை வேதத்தின் வெளிச்சத்தில் நடத்துவதற்கு நீங்க பயன்படுத்தி வருகிற எல்லா கிருபைக்கும் நன்றி செலுத்தும் சுவாமி. இன்னும் ஆண்டவரே பல ஆண்டவரே சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு தருகின்ற அந்த விடுதலை நாங்கள் பெற்றவர்களாக ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை ஒரு ஜெயமுள்ள ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கரங்களிலே ஆண்டவரை இந்த பைபிள் ஸ்டடி இனி வருகிற நாட்கள் நடக்க இருக்கிற எல்லா ஆண்டவரை பைபிள் ஸ்டடி முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென். Amen. 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 Thank you, Madan, for your meaningful prayer. Friends, thank you so much, and we'll meet next Wednesday. Bye bye. Bye bye. Thank you, sir. Thank you.